நண்பர்களே, இந்த பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்பது மிகவும் அவசியமானது, முக்கியமானது. ஆன்மீகத்துறையில முன்னேற வேண்டும் என்று கருதுகிறோம். ஆன்மீக துறை என்றால் ஒன்று இறை நிலையோடு ஒன்றி விடுவதற்கு அறிவை உயர்த்திக் கொண்டே போய் அவனோடு இணைவது. அதற்கு முன்னதாக இதுவரையில் இருக்கக்கூடிய களங்கங்களை, பழிச்செயல் பதிவுகளை போக்கினால்தான் அதோட இணைய முடியும். அப்படி போக்காது இணைய முடியுமான்னா முடியாது. இந்த கலாய் பூசுறாங்களே, அங்க போய் பாத்தீங்கன்னா பூசுறதுக்கு முன்னதாக சல்பூரிக் ஆசிட் வேற ஏதாவது போட்டு முதல்ல அந்த அழுக்கு எடுத்துருவாங்க. அந்த அழுக்கு எடுத்துட்டு தேய்ச்சி அதன் பிறகு ஈயம் பூசுற போது நல்லா பிடிக்கும். அதே போலதான் இறை உணர்வு என்பது இந்த அழுக்கு எடுத்துடணும். முன்ன பதிஞ்சு இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த அழுக்கு இதை ஒட்ட விடாது. ஏன்னா இறை உணர்வு என்பது எண்ணங்கள் எல்லாம், பாவ எண்ணங்களை எல்லாம், பதிவுகளை எல்லாம் தவிர்த்து நானும் அவனும் ஒன்று என்ற அளவில் அடங்கி ஒன்றாகி விடும் நிலை. அப்படி போகும்போது பழிச்செயல் பதிவுகள் அதிகமா இருந்தா போக விடாது. இப்படி தூக்கி 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 அடிச்சு அந்த எண்ணங்கள் எல்லாம் வர செய்து அங்க போகவே விட்டார். இந்த முயற்சியில, பயிற்சியில அனுபவம் கண்ட ஒரு மகான் ஒரு கவி சொல்றாரு. நீங்க எல்லாம் கூட படிச்சிருப்பீங்க, ஆனா கொஞ்சம் சிரமமானது அந்த வார்த்தைகள். காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமைமறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. நாட்டார் நமைமறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிரப்பாரேனோ. கண்ணம்மான்னா அறிவு. கண்ணு என்றது அறிவுக்கு ஒரு பேர். இங்கே இந்த காட்டானை மேலேறி என்ற போது மதம் பிடிச்ச யானை தான் நம்ம மனசுல வந்து நிற்கும். அவங்க சொல்றது அப்படி இல்லை. காட்டான் இருக்கிறான், அவன் இப்படிதான் இருக்கிறான்ட்டு புலன்கள் உணர்ந்து கொள்ள முறையில அவன் இல்லை. அரூபி என்ற வார்த்தைய காட்டான் என்ற வார்த்தையினால சொல்றார். காட்டான் கடவுளுக்கும் காட்டான் தான். இல்ல அறிவுதான் ஏதாவது காட்டி கொடுக்குதா நம்ம அறிவு இருக்குதுன்னுட்டு, இப்படிதான் இருக்குதுன்னுட்டு யாராவது சொல்ல முடியுமா? அறிவு இல்லை. அப்போ முதல்ல அறிவை எடுத்துக்கிறாரு. காட்டான் அறிவாக, அரூபமாக இருக்கக்கூடிய அறிவானது ஐமேலேறி இதுவரையில் 5 புலன்கள் மூலமாகவே உணர்ந்து கொண்டு இருந்தத அதை தாண்டி, அந்த 5ஐயும் தாண்டி கடைத்தெருவே போகையில கடைசியில என்ன, பஞ்சபூதங்களாக உள்ள இந்த பிரபஞ்சம், பிருதியப்பு தேய்வாய் ஆகாசம், கடைசியில பிரம்மம்னு சொல்றாங்க பாருங்க. அதனால கடைசியில வச்சது கடைநிலை என்றது. அங்க கடைன்னா, அதாவது நம்ம ஆன்மீகத்துறையில எந்த இடத்துல கடை என்று வந்தாலும் பிரம்ம நிலை என்று வச்சுக்கிட்டோம். சாமம் வாங்குற கடை இல்லை. நம்ம வல்லபெருமான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று சொன்னாரு. என்னன்னா அங்க கடைன்னா வேற ஏதோ எல்லாம் போட்டு விற்கிறாங்களா அப்படின்னு அந்த எண்ணம் வேண்டாம். கடை என்றால் பிரம்ம நிலை, எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் இன்னது என்று நான் விளக்கி சொல்லிவிட்டேன். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதில் பயனடைய யாரும் வரல என்றதுதான் கடை விரித்தேன். சாதாரண ஒருத்தர் சொல்லும் போது கூட சதிக்கிற மாதிரி, நீ கடை தேர்வியா என்ன, கடை தேடிவிட்டான இறைநிலை அடைந்தான் என்றது அர்த்தம். அந்த இடம் நீ போக முடியுமா நீ என்றத ஒரு சாபமா வச்சு நீ கடை தேர்வியா சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல எல்லாம் கடை என்றால் பிரம்ம நிலை. அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னா, இந்த பண்டமாற்று முறையிலேயே ஒரு காலம் வந்திருக்கு பாருங்க. பணம் இல்லாத சாயங்காலம் ஆனா அவங்க செய்த பொருளை அல்லது அவங்களாண்ட உள்ள பொருளை எடுத்துட்டு போய்
கொடுத்துட்டு வேற பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு கிராமமோ ஒரு சின்ன நகரமோ இருக்குமே. ஆனால் அது எல்லா தெருவுகளையும் தாண்டி கடைசியில் அதற்கென ஒரு வீதி அமைச்சு வைப்பாங்களாம். அதுக்கு கடை வீதி என்று பேரு. அது கடைசியில் இருக்கிறதுனால பண்டமாற்றுக்காக. அதுதான் இப்ப நாம கடை தெருவுன்னு சொல்றோம். ஆனால் இந்த இடத்துல கடை என்றால் பிரம்மம். அததான் சொல்றார். ஐமேலேரி காட்டான் ஐமேலேரி கடைத்தெருவே போகையில, அதாவது பிரம்ம நிலைய போய் அடையணும் என்றது அந்த இடத்துல சுருங்கி போற போது, நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. இந்த உலகிலே நான் பெற்றுக்கொண்டனே பதிவுகள், இவைகளெல்லாம் அந்த எண்ணங்களாக வந்து நீ எங்களை எல்லாம் தாண்டி போய்விட முடியுமா ஆஹான்னுட்டு நகை புரிய பார்ப்பரன்றோ. அதெல்லாம் என்ன ஏளனம் செய்வது போல அல்லவா இருக்கிறது, நீ அங்க போக முடியுமா எங்களை எல்லாம் தாண்டி என்று. ஆனால் நான் விட மாட்டேன். நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை இந்த இடத்துல பிரம்மநிலை இறைவனை கண் குளிர பாரேனோ, அந்த அறிவு குளிரும் நிறைவு பெறும் அளவுல நான் அதை பார்த்து விடுவேன் என்ற ஒரு புலவர் இல்ல, ஒரு சித்தர். அந்த சித்தருக்கு பேரு அழுகண்ணி சித்தர்னு பேரு. கடைசியில அந்த பாரேனோ அப்படி ஒரு ஓசை வந்து அழற மாதிரி இருக்கும். அதனால அழுகண்ணின்னு பேர் வந்து அழுகண்ணி சித்தருங்கிறது சொல்றது. மறுபடியும் அந்த கவியை சொல்றேன். காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே, காட்டான் என்றது ஐ மேலேறின்னு பிரிச்சுங்க. காட்டானைன்றது காட்டான் ஐ, காட்டான் ஐ மேலேறி என்றது காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோம். நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிரப்பாரேனும். அந்த மாதிரி இறைநிலையை அடைய வேணுமானால் அதற்கு முன்னதாக இந்த களங்கங்கள் எல்லாம் போக்கிக் கொள்ளவிடும், பழிச்செயல் பதிவுகளை போக்கிவிடும் என்பதனாலதான் நம்ம குண்டல் யோகத்துல பழிச்செயல் பதிவுகள் எல்லாம் போக்குவதற்கு அகத்தாய்வு செய்து நம்ம குணநலப்பேறு என்ற முறையும் வச்சு மூன்று இணைச்சி சைமல்டேனியஸ் ஒரே நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றோடு ஒன்றாக இணைத்து இப்ப நாம் வந்து பயிற்சியை செய்யறோம். அப்போ இந்த பதிவுகள்னா என்ன பதிவு? அததான் பழிச்செயல் பதிவுகள், பாவப்பதிவுகள் சொல்றோம். பாவப்பதிவுன்னா எது பாவம்? எந்த செயல் செய்தா அந்த செயல் விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்துக்கோ அறிவுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தருமை, அதுதான் பாவம். அந்த துன்பத்தை போக்குவதெல்லாம் அப்ப புண்ணியம். சுருக்கமா போச்சு. ஆனால் இத இன்னும் சுருக்கமாக விளங்கிக் கொள்ளணும்னா, நாம பிறந்தது ஆறாவது அறிவை விருத்தி செய்து இறைநிலையோட போய் சேர்றதுக்கு. அப்ப இறைநிலையோட அறிவு போய் சேரணும்னா தங்குதடை இல்லாத இருக்கணும் இல்லையோ. நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அதை தாமதப்படுத்தவோ அல்லதுக்கு முரண்பாடாகவோ இருக்குமே, ஆனால் அதெல்லாம் பாவம் தான். அதாவது துன்பத்திலேயோ மற்ற இதிலேயோ நாம் சுழண்டு கொண்டு இந்த உடலை கெடுத்துக்கொண்டு அதுலயே இருக்கிறோம்னு வச்சுங்க, அப்போ அது பாவம் தான். அப்போ பாவத்துக்கு இன்னொரு சுருக்கமா சொல்ல போனா, பிறர் உள்ளம் நோகும்படியாக செய்யற போது அவங்க மனம் வருந்துறாங்க பாருங்க, அந்த அலை வந்து மோதி பாவப்பதிவாக மாறும். நம்ம உடலை செயல் தீரான செயல்களால அதிகமாக நாம் இந்த உடலை இயக்கி அனுபவத்தை அதிகமாக செய்யறதுனால உடல் உறுப்புகளை கெடுத்துக் கொள்றோம் பாருங்க, இது பாவம். ரெண்டு வகையில பிரிச்சுங்க. அதாவது அளவு மீறியும் முறை மாறியும் உலகத்துல அல்லது உலக பொருட்கள்ல அனுபவம் செய்யற போது உறுப்புகளை கெடுத்துக்கிறோம் பாருங்க. அதாவது இந்த சிவராத்திரி ஏகாதசி என்ன கண்முழிச்சா புண்ணியம்னுட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நல்லதுதான். அப்படியே இருந்தாலும் அந்த கண் விழிக்கிறதுக்கு முடியறது இல்லை பாருங்க.
3 சினிமா போடுறது அன்னைக்கு. அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய பாவ காரியங்கள் எல்லாம் போட்டுட்டு வர்றது, இந்த மாதிரி முரண்பாடான செயல்கள். அப்போ இது அதாவது இப்படி பிரிச்சுங்க. அப்ப கண்ணு என்னாச்சு, கண்ணுக்கு ரொம்ப வேலை கொடுத்துட்டோம். ரத்த நல்ல வேகமா இருக்கிற போது செய்யற செயலெல்லாம் அப்ப தெரியாது. ஏன்னா வளர்ச்சி வேகத்துல காட்டாது, அது சமப்படுத்திக்கிட்டே போகுது. ஆனா 40 வயசு 35க்கு மேல 40 வந்ததுன்னா நீ எந்தெந்த உறுப்புகளை எப்படி எப்படி தவறாக இயக்கி நீ பாழ்படுத்தினியோ அதுக்கு மேல வந்து ஐயா இந்த மாதிரி என்ன வந்து அந்த மாதிரி பண்ணி அந்த காலத்துல இப்போ படு என்று அதே உறுப்புனால நாம துன்பம் அடைகிறோம். இதுக்கு எங்கேயாவது போய் நீங்க ஜோசியம் பார்க்கணுமா அல்லது வேற ஏதாவது தெரியும்? நம்ம அனுபவத்திலேயே இருக்கு. எந்த உறுப்புகளை முறை தவறாக அளவுக்கு மீறி அனுபவம் இன்பம் அனுபவிக்கிறதுக்காக நாம் கெடுக்கிறோமோ அதே உறுப்பின் மூலமாக நாம் துன்பம் அடையணும், நோய்வாய்ப்பட்டு தான் ஆகணும். இது தவிர்க்க முடியாதது. இது ஒன்று. அப்ப அது பதிவாய் போச்சு. இன்னொரு பதிவு என்ன, பிறர் மனம் வருந்த எந்த காரியத்தை செய்தாலும் சரி, அந்த மனம் வருந்தும் போது அந்த எண்ண அலைன்னா, எண்ண அலை என்றது இறைவனும் இறைவியும், அதாவது சக்தியும் சிவமும் சேர்ந்ததுதானே ஜீவகாந்த சக்தியா இருக்கு. அந்த ஜீவகாந்த சக்திய அந்த வேகமாக பாய்சன் பண்ணி அவங்கள வருந்த செய்யற போது அந்த அளவு வேகமாக பாயும். யார் அந்த வருத்த செய்தாங்களோ அவர்கள் வேர்ல தான் வந்து பாயும். அப்போ அந்த ஜீவகாந்த சக்தி மேல வந்து அதாவது இந்த மூளையில படுற போது மூளையில மாத்திரம் இல்ல உடல்ல கூட அதே பதிவு தான். அதே போல வருத்தத்துக்கு ஏற்பட பார்க்க. உதாரணமா நீங்க சரியா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், குடும்பத்துல கூட கணவன் மனைவியோ அப்பா மகனோ அல்லது ஒரு உறவு வச்சு அண்ணன் தம்பியோ ஒருத்தர் அதிகமாக சினம் கொண்டு அடிக்கடி திட்டுறாங்கன்னு வச்சுங்க. சொந்தக்கார கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, இருந்தாலும் கோபத்தினால எதோ திட்டுறாங்க. அவங்கள வருந்த செய்யறோம் பாருங்க, அந்த வருத்தத்தினால இவர்கள் வந்து இந்த மாதிரி என் பையனே இந்த மாதிரி திட்டினானே அப்பா வருந்தனாலும் சரி அல்லது அம்மா வருந்தனாலும் சரி, அந்த வருத்தத்தினுடைய அலை படிஞ்சு போச்சுன்னா அது சாபமாக மாறுது. நீங்க அப்பேற்பட்ட குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி நோய் வரும், ஆக்சிடென்ட்ஸ் வரும், பல துன்பங்கள் வரும். அது சொந்தக்காரர்கள் பேர்ல அன்பாக அதிகமாக அன்பா இருக்காங்க பாருங்க, அவங்களே சிரத்தினாலேயோ அல்லது மன கோபத்தினாலேயோ மன வருந்த வைக்கிற போது அந்த எண்ண அலைகள் வந்து அப்படி இந்த ரெண்டே வச்சுங்க போதும். எது பாவம்னா நம்ம உடலை முறை தவறாக இயக்கி உறுப்புகளை கெடுத்துக் கொள்றது, அந்த பதிவு பாவமாகுது. பின்னால அனுபவிச்சுத்தான் ஆகணும். அதன் பிறகு பிறர் மனம் வருந்து செய்து அதன் மூலமாக அந்த எண்ண அலைகள் நம்ம எண்ண அலைகளோட சேர்ந்து நம்முடைய ஜீவகாந்த சக்தியை அது குறையாக மாற்றி விடுது, களங்கமாக பண்ணுது. இந்த இரண்டும் தான் பாவங்கள். அப்ப பாவம் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா வலைகளை வாங்க முடியுமா ஜெயிச்சு பார்க்கறதுக்கு? அதுக்கான இருக்கு. உடலிலேயே நோய், உள்ளத்திலேயே களங்கம். உள்ள அமைதி இல்லாத இருக்கும், உடல்ல நோய் இருக்கும். ஆனா சிலர் சொல்லலாம் எனக்கு உடல்ல ஒரு நோயும் இல்லைன்னுட்டு. அதாவது இப்ப மாமரம் வச்சுங்க, வளர்ந்து 1 வருஷம் ஆச்சு, இல்ல காயே இல்லைங்க, இது காய்க்கிறதா என்ன? ஆனா என்ன அர்த்தம்? இன்னும் அது வளர்ந்து அது காய்க்க வேண்டிய இடத்துல காய்க்கும், அது வரைக்கும் உள்ள அடங்கி இருக்குது. இப்ப அதுக்கு அந்த காய் பூ எல்லாமே இருக்குது. ஆனா அதுக்குரிய காலத்துல வரும். அதே போல நம்ம பயிற்சிகள் எல்லாம், நோய்க்கு உரிய பயிற்சிகள் எல்லாம் அடங்கி இருக்குது. அது காலத்துக்கு ஏற்ப அது வெளியே வரும். அதனால எனக்கு உள்ள ஒரு நோயே இல்லை, ஆனா எனக்கு பாவமே இல்லை சொல்றதுக்கு இல்லை.
சிலது அடங்கி இருக்கும், நமக்கு தெரியாத இருக்கும். அதே போல எண்ணங்களே அப்படிதான். ஒவ்வொரு சமயம் வரும்போதுதான் அந்த எண்ணங்களுடைய வருத்தமோ எதுவோ தாங்க முடியாத வந்துடும். ஆகவே எண்ணத்துல அமைதியின்மை, மனதுல அமைதியின்மையும் களங்கமோ அலைச்சலும் உடல்ல நோயும், இந்த ரெண்டும் தான் பாவத்தினுடைய சின்னம். The significance of the sin, imprints of sins, இந்த ரெண்டு தான். இப்ப இதெல்லாம் கொண்டு நீங்க ஆராய்ந்து பாவம் எது புண்ணியம் எது என்றதை தெரிஞ்சு கொள்ளலாம். ஆகவே இந்த பழிச்செயல் பதிவுகளை நீக்கி கொண்டா உள்ள எப்படி இருக்கும் பாருங்க, தூய்மையா இருக்கும். நல்ல காரியங்களை நினைப்போம், நல்ல காரியங்களை செய்யும். ஏன்னா பழிச்செயல் இல்லைன்னா நல்ல காரியங்களை செய்துதான் அந்த செயல் தானே இருக்கும். ஆனா நல்ல காரியங்களை செய்யறதோ அந்த பதிவு, அதுவும் ஒரு பதிவு தானே. சிலர் சொல்லுவாங்க பொன்விலங்கு நல்ல காரியங்கள் புண்ணியம் கூட நட்டு. அப்படி இல்லை, அந்த புண்ணியத்தை செய்யறதுக்குத்தான் பிறந்தான். அதான் அதுக்காக தான் ஜென்மம் எடுத்தான். நல்லதே செய்யறதுக்கு தான் எடுத்தான். நல்லதே செய்து அவன் உயரணும். அது ஒரு பாவ பதிவுகளோ அது ஒரு பதிவாகவோ கொள்றதுக்கு இல்லை. அததான் இப்ப அவங்க சுப்பு சொன்னார் பாருங்க, நல்வினை தீவினைன்னுட்டு சொல்றாங்க. இருவினைன்னுட்டு எடுத்தா நல்வினை தீவினைன்னுட்டு வள்ளுவர் சொல்றதாக, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்றதுல இருவினைன்னு சொல்ற போது ரெண்டு வினையாச்சு. அந்த ரெண்டு வினைக்கு நல்வினை தீவினைன்னு கணக்கெடுக்கிறாங்க. அது இல்லை. ஏன்னா முதல்ல என்ன சொல்றாரு அதுக்கு அடைமொழி, இருள் சேர். இந்த இருள் சேர் இருவினையும் சேரா. இருளை, அதாவது பாவ பதிவுகளாக உள்ள பலவினை இரண்டு, அதாவது சஞ்சித கர்மம் பிராரத்த கர்மம், இரண்டு வினையும் சேராது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த முறையில நாம் இந்த தவம் செய்யறோம், தற்சோதனை செய்யறோம். ஒவ்வொரு எண்ணங்களையாக தூய்மை செய்து கொண்டு ஒவ்வொரு செயலாக மாற்றி அமைத்துக் கொண்டே வர்றோம். அப்படி ஒரு மாதத்துக்கு 2 தேவையில்லாத பழக்கங்கள் அல்லது ஒரு 3 4 இப்படி கழிச்சு கொண்டே வரணும்னு வச்சுங்க. இந்த ஆண்டுல இருந்து அடுத்த ஆண்டு பார்க்கிற போது ஒரு 20 25 விதமான பயிற்சிகளை கழிச்சிட்டோம். ஆனா எவ்வளவு லேசா இருக்குமானோ, எவ்வளவு தூய்மையா இருக்கும் உடல்னு பாத்தீங்கன்னா அப்ப தானா நமக்கே தெரியும். எந்த அளவுக்கு நாம பயிற்சியில கழிச்சோமோ அந்த அளவுக்கு அந்த எண்ணங்கள் வராது. வந்தாலும் அது பாதிக்காத, அது போயாச்சு, அதுக்கு முடிவு கொடுத்தாச்சு. எனவே முதல்ல பாவம் என்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி பதியுது, இதுதான் ஒரு பெரிய விந்த. ஆனாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல இதை தெரிஞ்சுக்கலன்னா அப்ப மனிதன் எங்க போய் எப்பதான் தெரிஞ்சுக்க போறோம்? இது எத்தனையாவது ஏஜ் தெரியுமா இந்த உலகத்துக்கு? முதல்ல கல்காலம், அதுக்கப்புறம் நெருப்பு கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் உலோகங்கள் மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் மின்சாரம், மின்சாரத்துல இருந்து அதுக்கப்புறம் அட்டாமிக் அணுசக்தி, அணுசக்திக்கு அப்புறம் இப்போ கம்ப்யூட்டர். இப்ப கம்ப்யூட்டர் காலத்துல இருக்கும், 6வது ஏஜ். இங்க கூட அது என்ன பாவம் செய்தா எப்படி பதியும்? அது எங்க பதியுது? ஒரு பேராசிரியர் யுஎஸ்ஏல மிசிசிப்பில இந்த பாவப்பதிவுகளை பற்றி பேசின போது அவர் கட்சியில என்ன சொன்னாருன்னா, நாங்களெல்லாங்க இந்த உடலை அறுத்து பார்த்துட்டோம், செத்தவங்களை ஒரு இடத்துலயும் ஒரு பதிவு இல்லைங்க, சும்மா இவங்களெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி அறுத்து பார்த்தா பாவம் தெரியலையா? அப்போ இந்த இடத்துல இப்ப நீங்க தெரிஞ்சுங்க, நாம ஏதோ ஒரு மரத்தை பார்க்கிறோம், ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒரு ஆளை பார்க்கிறோம், ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம், வீட்டுக்கு போனோம், அங்க கேட்கிறாங்களா நீங்க எங்க போனீங்க? இங்க ஆழியாருக்கு போனேன். என்ன பார்த்தீங்க?
அறிவு கோயில் பார்த்தேன், அங்க ஆழியாறு டேம் பார்த்தேன், அங்க மலை. இப்போ பார்த்தது கண்ணு அந்த நேரம், அங்க பதிவில்லாத இருந்தா இங்க நீங்க திருப்பி ஒப்பிக்க முடியுமா? பாருங்க, பார்த்தது பதிவில்லைன்னா மறுபடியும் அது எடுத்து கொடுக்க முடியுமா? அப்ப பதிஞ்சாச்சு. இன்னைக்கு பார்த்தது மாத்திரம் இல்லை, 3 வயதுல இருந்து இன்று வரையில நாம் செய்த செயல்கள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் முக்கியமான செயல்கள் எல்லாம் இன்னைக்கு நினைவு வரும். என் வயது 3 முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகளும் கேட்ட ஓசை மென்மையுள்ள ஸ்பரிசத்தால் உணர்ந்தவெல்லாம் முகர்ந்த மனம் சுவைத்த சுவை இவையெல்லாம் என்ன விதமாய் பதிந்தோ எண்ணும் போது இவையெல்லாம் ஒவ்வொன்றாய் எடுத்து காட்டும் தன்மை என்ன, தனித்தனியே தோன்றல் ஏனோ என்ற ஆராய்ச்சியில ஞானம் வாழ்ல கொடுத்திருக்க. எனவே அந்த மாதிரி எல்லாமே பதியுது. அப்போ இந்த கண்ணு கருத்து போய் அதை பார்த்தது எங்க பதிவாய் போச்சு. அது 2. இன்னொரு 2ல பதி. நீங்க என்னென்ன இந்த முனையில செய்யறீங்களா, காதால கேட்டது, கண்ணால மூக்கால எல்லாம் இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக என்னென்ன செய்யறோமோ அவ்வளவும் இன்னொரு உட்புறத்துல உயிர் சக்தியில பதிவாய் போச்சு. அவ்வளவு அப்படி பதிந்ததெல்லாம் அங்கிருந்து வரக்கூடிய அலையில எப்பொழுதுமே வெளியே வந்துட்டே இருக்கு. அந்த அலையில அந்த அலை மீண்டும் மூலையில போகும்போது என்னென்ன நீங்க அனுப்பிச்சு எந்த பதிவாச்சோ அந்த அலையில அந்த அலை அது எடுத்து காட்டுது. எப்படி இப்போ டிவி ஸ்டேஷன்ல இருந்து ரிலே பண்றாங்கன்னு வச்சுங்க, அலைதானே அனுப்புறாங்க. அலையை விட வேற ஏதாவது அனுப்பிச்சாங்களா? கலர் அனுப்பிச்சாங்களா அல்லது வேற ஒளி அனுப்பிச்சாங்களா? அலைதானே அனுப்புறாங்க அவங்க. அந்த அலை பட்ட உடனே அந்தந்த பெட்டியில அந்த அலையில இருந்து அது பிரிச்சு காண்பிக்கும். இதே போல எண்ணங்கள் எல்லாம் அலையாக மாற்றி உள்ள பதிஞ்சு அந்த அலை மீண்டும் மூலையில வர்ற போது மேக்னிஃபையிங் மிஷின் மாதிரியா நீங்க எந்த அலையை அனுப்பிச்சீங்களோ அதே போல காண்பிக்கும். அப்ப இந்த 2 வேலையும் நம்ம உயிர் சக்தி செய்யுது. புலன்களை உபயோகிக்கிற போது என்னென்ன பார்க்கிறோமோ அதெல்லாம் பதிஞ்சுக்கிட்டே இருக்குது, என்னென்ன பதிஞ்சுதோ அதையெல்லாம் அனுப்பிச்சுட்டே இருக்குது. 2ம் செய்யுது. ஆனா எது அந்த சமயத்துல முக்கியமான அழுத்தம் கொடுக்குதோ அது மேல மனம் போகுது, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு சில சமயம் நீங்க கண்ணால பார்த்துட்டே இருப்பீங்க, அது அதிகமான ஒரு உணர்ச்சி வயப்பட்டதா இருந்தா இங்கேயே நிற்கும். அந்த சமயத்துல எண்ணத்துல என்ன வருதுன்னு தெரியாது. ஆனா இது கொஞ்சம் மந்தமா இருக்குன்னு வச்சுங்க, ஆனா எண்ணெய் அலை தூக்கிட்டு போடும். ஏன்னா அந்த சமயத்துல அது அதிகமா இருக்கு. இப்படி எது ப்ராமினென்டா இருக்குது எது அடங்கி இருக்குதுன்றதை தவிர 2 விதமான இயக்கமும் எப்பொழுதும் நடந்துகிட்டே இருக்குது, தூங்குற நேரம் போக. ஆகவே அப்போ பதிவும் பிரதிபலிப்பும் 2ம் நடந்துகிட்டே இருக்குது உயிர் சக்தியில. அதனால நாம் என்ன செய்தாலும் இப்ப கையை தூக்கி ஏதாவது எடுக்கிறோம்னு வச்சுங்க, எத்தனை கோடி செல்கள் சேர்ந்து அந்த கையை தூக்கணும்னா அது வரைக்கும் ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன் அத்தனை சேர்ந்து ஜீவகாந்த சக்திக்கு ஓட்டம் கொடுத்து ஒரு லைன் பிடிச்சாச்சு. மீண்டும் அதே செயலை செய்யறேன்னு நினைக்கிற போது அதே போல கை போகுது. உதாரணமா டைப் ரைட்டிங் கத்துக்கிறீங்க. முதல்ல நாங்களும் ஒரு காலம் கத்துக்கிட்டேன், அதனால தான் அந்த வருஷம் தெரியும் ASDFGF. அப்போ அது அப்புறம் ஒரு மாதம் பொறுத்து வார்த்தைகள் வருது, 40 ஸ்பீடு வரைக்கும் வந்துடுதுன்னு வச்சுங்க. இப்போ அது நினைக்கிற போது, அந்த எழுத்தை நினைக்கிற போது, ஒரு வார்த்தையை நினைக்கிற போதே அந்தந்த வரை போய் அதை தட்டி அந்த வார்த்தை வந்துடுது. முதல் நாளே வராது. அப்போ ஒவ்வொரு தடவையும் தட்டும் போது எத்தனை கோடி அணுக்கள் சேர்ந்து ஒரு கூட்டுறவாக இந்த எழுத்தை இந்த இடத்துல தட்டணுமோ அதே போல மீண்டும் அதை நினைக்கிற போது அத்தனை அணுக்களும் சேர்ந்து அந்த இடத்தை தட்டிட்டோம். இப்போ அப்ப வாங்கறது கொடுக்கறதுல எவ்வளவு கரெக்டா நம்ம உடம்பு, இதுதான் கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் சொல்றது. எல்லா செல்களும் சேர்ந்து மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்தவாறு
உள்ள செயல்கள் எல்லாம் சேர்ந்து செய்யற போது அது கோஆர்டினேஷன். அப்ப கை செய்து அந்த காலெல்லாம் நடந்து போறீங்க, அந்த நடந்து போறதுக்கு அதுக்கு இசைவா கொடுக்கறதுக்கு கையும் வீசினாதான் கால் நட சரியா வரும். கோஆர்டினேஷன். இப்படி நீங்க இந்த உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் பார்த்தீங்கன்னா விந்தையா இருக்கும். அப்போ ஒவ்வொரு செயலும் எண்ணமானாலும் சொல்லா இருந்தாலும் செயலா இருந்தாலும் பதிஞ்சு போகுது. ஆனால் அந்த பதிவுல இருந்து என்னென்ன விளையுதோ அந்த விளைவுக்கு தகுந்தவாறு நன்மையாகவோ தீமையாகவோ, அதாவது செயலும் பதியுது, அதுல நன்மை தீமையை உணர்ந்தவன் அதையும் அந்த உணர்வும் பதியுது. பதிஞ்சிட்ட பிறகு என்ன இருப்பாய் போச்சு. எங்க பதிஞ்சதுன்னு பாருங்க. இப்போ உடல் செல்கள்ல உறுப்பு இயக்கத்தினால விரிவு சுருக்க இயக்கம், கன்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி செல்ஸ், அது ஒரு பதிவு. அதாவது ஒரு கவிய என்னைக்கோ படிச்ச கவி சொன்னாரு, அந்த கவிய ஒரு வார்த்தைக்கு பின்னால இன்னொரு வார்த்தை போட்டு சொன்னார் இல்லையா, அது யோசித்தா சொன்னாங்க இல்ல, என்னைக்கோ நாக்க போட்டு திருப்பி போட்டு அது செய்து பழக்கி வச்சிருக்காங்க. உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் வளமாம் சுற்றுவாகும் சொன்னா யோசித்து ஒவ்வொரு வார்த்தையா சொல்லல. அந்த நாக்கில பல தடவை சொல்லி அந்த நாக்கில் இருக்கக்கூடிய ஒரு அந்த செல்கள் எல்லாம் ஒரு இயக்க கோடுகள் உண்டாய் போச்சு. அப்ப உச்சியிலே என்ன போது ஒரு வார்த்தைக்கு பின்னால ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை பின்னால நாக்கு தானாவே உழுது. அப்போ இங்கதான் விரிவு சுருக்க இயக்க பதிவுன்னு சொல்றேன் நான். கன்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி செல்ஸ், இதெல்லாம் உறுப்புகள்ல பதிவு. அதே போல எண்ணங்கள். நீங்க இப்போ 25ஆம் தேதி மாலையில இங்க நிகழ்ச்சி, எப்போ போன மாதமே தெரிஞ்சது. அதுல இருந்து 25ஆம் தேதி அங்க போகணும் நினைச்சிட்டீங்க. மத்தியில அடிக்கடி அந்த எண்ணம் நினைச்சுட்டே இருந்தோம். 25ஆம் தேதி கை காலு எல்லாம் அசைஞ்சு வண்டியில ஏறி உட்கார்ந்து அதுக்கப்புறம் இங்க இறங்கி வந்து இங்க வந்தாச்சு. இதுதான் எண்ண பதிவுகள். எதை எண்ணினாலும் அந்த பிரெயின் செல்ஸ்ல அப்படியே அடுக்கி உள்ள கொண்டு போய் வச்சாச்சு. மறுபடியும் அது பிரதிபலிக்கிற போது பிரெயின் செல்லுக்கு வந்து அந்த அலை இந்த மாதிரி காட்சி எல்லாம் இந்த மாதிரி போகணும் ஒண்ணு வந்துடும். அப்போ உறுப்புகள்ல ஒண்ணு, பிரெயின் செல்ஸ்ல ஒரு பதிவு. மூணாவது என்ன, இவைகள் எல்லாம் உயிராற்றல்ல தான் போய் கம்ப்யூட்டர் மாதிரி ஆயிரக்கணக்கான பதிவையும் வச்சு கொள்ளக்கூடியது உயிர் சக்திக்கு தான் உண்டு. அங்க ஒரு பதிவு. அப்ப என்னைக்கு நினைச்சாலும் நாம செய்தது வருது பாருங்க. அதனால அது உயிர் சக்தியில இருந்துதான் பிரதிபலிக்கும். அதோட அப்பா செய்த வினைகள் எல்லாம் அந்த சமயத்துல ஒரு குழந்தை பிறக்கிற போது அவருடைய வினை தொகுப்பு எதுவோ இந்த உடல்ல அப்பாவும் அம்மாவும் அந்த தொகுப்பை ஒட்டி ஒரு குழந்தை உருவாகுது பாருங்க. அந்த குழந்தைக்கு நம்ம வினைகள் எல்லாம் அம்மா வினைகளை ஒரு ஜெராக்ஸ், அப்பா வினைகளை ஒரு ஜெராக்ஸ், ரெண்டையும் சேர்த்து ஒன்னாக்கி ஒரு உருவமாய் போச்சு குழந்தை. அப்ப இது எங்க வித்துல பதிஞ்சு வருது. உடல் உறுப்புல ஒரு பதிவு, மூளையில ஒரு பதிவு, உயிராற்றல ஒரு பதிவு, வித்துல ஒரு பதிவு. எந்த செயல் செய்தாலும் இந்த 4 இடங்கள்ல பதிவாகுதுன்னு சொன்னா இதை யாராலும் மறுக்க முடியுமா? அப்போ இதை நல்ல சரியா தெரிஞ்சு கொண்டோம்னா இப்ப எந்த மாதிரி செயலை சேர்த்து வைக்கணும்? நாம் இன்பத்துக்குரிய செயல் தான் சேர்க்கணும், அமைதிக்குரிய செயல் தான் சேர்க்கணும், வெற்றிக்குரிய செயல் தான் சேர்க்கணும் என்ற அளவுக்கு நல்லினைகள் செய்யக்கூடிய ஒரு தெளிவும் துணிவும் பழக்கமும் பயிற்சியும் தானாகவே வரும். உள்ளது உணர்ந்தால் நல்லது செய்யலாம் அல்லது விடலாம். அதனால உள்ளது உணரணும். அப்போ இந்த பதிவுகள் எல்லாம் ஆயிப்போச்சு. இப்ப எல்லாருடைய ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த பதிவுகளை போய்க்கணும், பாவ பதிவுகளை போய்க்கணும். தெரிஞ்சோ தெரியாதோ எழுதி வச்சிருக்காங்க, பேசுறாங்க. இந்த கிறிஸ்டியன் பாதிரியார்கள் கூட ஒரு பிரச்சாரம் செய்ய வரும்போது ஓ பாதிகளே சொல்லுவாங்க. அதுக்கு சண்டைக்கு போட்டாங்க எங்க ஊர்ல கிராமத்துல, என்னையா எங்களை எல்லாம் பாதிகள். நான் இருங்க சும்மா இருங்க சொல்லிட்டு கூப்பிட்டு
பாவம் செய்யலன்னா உனக்கு இந்த உலகத்துல என்ன வேலை? அதனால அவர் சொல்றது சரிதான். இன்னொன்னு இழிவா சொல்லல. இந்த உடலோட வந்த போது வேதனை படுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதனால இதுக்கு முன்ன செய்த அப்பா அம்மா செய்த வினையனுடைய இதான் வந்திருக்குது. அதனால அதை சொல்றாங்க, அந்த பாவமே இல்லைன்னா இறைவனோட சேர்ந்துடுறோம், உடலும் சரியா போகுது. அதனால உயிரோட உடலோட இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் பாவிகள் தான் சொன்னேன். அதுல அந்த நேரத்துக்கு அது சரியா போச்சு. அப்போ அந்த மாதிரி இந்த பழிச்செயல்களை போக்கணுன்றது எல்லாருக்கும் ஆர்வம். எப்படி போறது? கசக்கி புடிஞ்சி வடிகட்டி அதனை அடுத்து தள்ள முடியுமா? முடியாது. அதுக்கு இன்னும் சிலர் என்ன, கோயில்ல போய் பிரார்த்தி கொள்ளுங்க. பிரார்த்தி கொண்டா யாருக்கு லாபம்? சாமா விற்கிறவனுக்கு லாபம், நம்ம என்ன அதை இதை வாங்கறதுக்கு, அல்லது புரோகிதருக்கு லாபம். இவ்வளவுதானே தவிர நம்ம பாவம் நம்முடைய எண்ணத்திலையும் இதுலயும் பதிவுல இருக்குது. இந்த பதிவுகள் எப்படி போகும்? அவங்க சொன்ன மாதிரி கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணா ஒரு தேங்காய் கொடுக்குறாங்க, அர்ச்சனை பண்றாங்க. இந்த தேங்காய் என்ன சும்மா வருது? முழு தேங்காய் கொடுத்தா பாதிதான் திரும்பி வரும். அதுல கூட ரொம்ப சிலர் பார்த்து வயிறு என்ன சின்ன முடிய நமக்கு அதையும் பார்க்கிறோம். அதனால இந்த பாவம் எல்லாம் இந்த தேங்காய் உடைச்சுட்டா பாவம் போடுமா? அல்லது 50 தேங்காய் நான் கொடுக்குறேன், என் பாவத்தை எல்லாம் நீ தொலைச்சிடுன்னு பிரார்த்திக்கிறோம்னு வச்சுங்க. யாருக்கு 50 தேங்காய் வேணும்? தேங்காய் விற்கிறவனுக்கு நல்ல லாபம், தெரு போறவங்களுக்கு உடைக்கிறீங்களே அதெல்லாம் அவங்க தூக்கிட்டு போவாங்க. இதுல இந்த பாவம் போறதுக்கு இதெல்லாம் வழி இல்லை. அப்போ நாமே தான் நம்முடைய பாவங்களை செயல் மூலமாக உணர்ந்து திருத்திக் கொள்ளணுமே தவிர வேற வழி இல்லை. அதற்கு வழி உண்டா என்ற போது இருக்கு. 3 வழிகள் பாவப்பதிவுல போதும். ஒண்ணு பிராயச்சித்தம், 2வது மேல் பதிவு, 3வது அடியோட தூய்மை செய்தல். பிராயச்சித்தம் என்பது என்ன? மத்தியானம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு பிடி கூட பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுல 4 மணிக்கு மேல ஒரு மாதிரியா இருக்கு. ஆனாலும் இங்க சாப்பிட கூப்பிடுறாங்க, சாப்பிடுறதா இல்லையா? சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒரு இன்னும் அஜீரணமாகும். இப்ப என்ன பண்ணணும்? சரி, இப்ப சும்மா போட்டுடுவோம். ஒரு வெந்நீர் சாப்பிட்டு சும்மா போட்டுடுவோம். சும்மா போட்டுங்க, காலையில கலகலன்னு இருக்குது உடம்பு. இந்த மத்தியானம் செய்த பாவம்னா அதிகமா சாப்பிட்டது, ராத்திரில செய்ததுன்னா பிராயச்சித்தம். இதுதான் பிராயச்சித்தம், வேற ஒண்ணும் இல்லை. எந்த தவறு செய்தமோ அந்த தவறை உணர்ந்து அதே முறையில திருத்தம் கொடுத்தோம், சரியா போச்சு பாருங்க. இதுதான். இப்போ அம்மாவையோ அப்பாவையோ அண்ணாவையோ தவறாக கோபம் வந்து ஒருத்தர் திட்டாருன்னு வச்சுங்க, எவ்வளவு வருத்தமா இருக்கு அவங்களுக்கு? ஏதோ சின்ன பிள்ளையா இருந்தாலும் வருத்தம் இருக்குமே இல்லையோ? முள்ளெடுத்து குத்துறீங்கன்னு சொன்னா ஐயோ தெரியாத குத்திட்டான் அன்னிட்டு ஒன்னா மன்னிக்கலாம். ஆனா வருத்தம் இல்லாத இருக்குமா? வலி இல்லாத இருக்குமா? இருக்கும். அதே போல திட்டினா அவங்க மனசு நோகத்தான் இருக்கும். அப்போ அது பாவப்பதிவா தான் ஆகும். அந்த வருத்தப்பட்ட நெஞ்சம், அந்த வருத்த அலைகள் நம்ம மோதும் போது அது பாவப்பதிவுகள் தான் உண்டாகும். அப்போ என்ன செய்யணும்? உடனே தெரிஞ்சுக்கிட்டீங்க, நான் செய்தது தவறுதான். இன்னைக்குன்றது இல்லை, என்னைக்கோ செய்துட்டோம். இப்போ இந்த பாவப்பதிவுகளை போக்குறதுக்கு பிராயச்சித்தம் ஒரு வழின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நேரா போறீங்க, அண்ணா நான் உங்களை தெரியாத நான் திட்டேன், என்ன மன்னிச்சுங்க, இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு கையை பிடிக்கிறீங்க அல்லது காலில் விழுறீங்கன்னு வச்சுங்க. இப்ப அண்ணா என்ன சொல்லுவாரு? அப்பா நீ திரும்பி வந்துட்டியா, நீ உணர்ந்துட்டியா, அதுவே எனக்கு போதும். எந்த மனம் அன்னைக்கு வருந்தி வெளியிட்டுதோ அதே மனம் திரும்பி இப்ப வாழ்த்துது. இப்போ நீ அதுவே போதும், நீ நல்லா இரு. இப்போ அதுதான் பிராயச்சித்தம். இந்த மாதிரி எந்த செயலை நாம் தவறா செய்துட்டோமோ அதை உணர்ந்து அதே முறையில அதை திருப்பிக் கொள்வதெல்லாம் பிராயச்சித்தம். ஏதோ போயிட்டே இருந்தா சைக்கிள்ல வெளியில ஒரு
பால் எடுத்துட்டு வர்றாங்க, கையில ஒரு அம்மா சர்வ் பண்ண எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு விற்கிறதுக்கு. இந்த சைக்கிள் தட்டு அவங்களே விழுந்துட்டாங்களோ அல்லது பால் குடமே விழுந்து போச்சுன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கு மனசு? வருத்தப்படுறாங்க. உடனே இறங்கி வந்து, அம்மா மன்னிச்சுங்க, இது தவறாக இடிச்சுட்டேன், அந்த பால் என்ன விலை, எங்க வாங்கணும், நான் உதவி செய்யறேன் வாங்க அன்னிட்டு அப்படியே இட்டுட்டு போய் அதுக்கு தகுந்தவாறு விலையை கொடுத்து பாலை வாங்கி அவங்கள அண்ணன் கொடுத்து நீங்க போமான்னு நினைச்சிட்டேன்னா, இப்ப இடிச்ச போது அப்படியே போயிட்டு இருந்தான்னா எப்படி இருக்குமானது? இப்ப இவனை அப்பா நல்ல பிள்ளை, இப்ப ஏற்பட்ட பிள்ளைகளை பெற்றவங்களை எல்லாம் நம்ம பார்த்தா நல்லதுன்னு அவங்கள நினைப்பாங்க. இந்த அளவில் இதெல்லாம் பிராயச்சித்தம். தவறு நடந்து போது அந்த தவறு தெரிஞ்சு அப்படியே திருத்திக் கொள்றதெல்லாம் பிராயச்சித்தம். அப்புறம் மேல் பதிவுகள். மேல் பதிவுன்னா ஏற்கனவே ஒரு காரியத்தை செய்து பதிவு செய்தோம். உதாரணமா பதவினையா இருந்தாலும் அப்பா அம்மா ஏதோ ஸ்வீட்டு ஜாஸ்தியா சாப்பிட்டாங்க, வேலை செய்யாதையே உழைக்காதையே சாப்பிட்டாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால டயபெட்டிஸ் அவங்களுக்கு வந்ததுன்னு வச்சுங்க. அதே டயபெட்டிஸ் அடுத்தபடி குழந்தைகளுக்கும் வரும். அப்ப அண்ணாக்கு வந்தது, எனக்கு வராத நான் பாதுகாத்துக்கணும்னுட்டு ஒருத்தர் நினைக்கிறான். அப்போ இவன் போறான் யோகாசன பயிற்சியில. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளையும் நல்லா ஒழுங்குபடுத்திக்கிட்டு அந்த ரத்த ஓட்டத்தை சரியா வச்சுக்கிட்டு இது வராத டயபெட்டிஸ் வராத பார்த்துக்கொள்றான். இப்போ அது மேல் பதிவு. ஏற்கனவே அவங்க செய்த பதிவுல நோய் வந்துடுது. இப்ப அந்த நோய வராத தடுக்கிறதுக்கு வேண்டி இவன் செயல் செய்து அந்த மேல் பதிவு செய்து அதை வரவிட்டா தடுத்துட்டான். இதே போல நாம் ஒரு காரியத்தை செய்து உடம்புல நோயை வச்சுக்கிட்டோம், அதுக்கு பதிலாக மருந்தை சாப்பிட்டு அல்லது பட்டினி கிடந்து மற்ற ஏதோ ஒரு இதெல்லாம் செய்து அதை போய்க்கு கொள்ற பாருங்க, இதுதான் மேல் பதிவு. இன்னொரு மேல் பதிவு என்னன்னா, ஒருத்தர் ஆல்கஹால் சாப்பிட்டு பழகிட்டாங்க. 7 மணி, அவர் சாதாரணமா 8 மணி ஆனா ஆல்கஹால் சாப்பிடுறது. இந்த 8 மணிக்கு ஆல்கஹால் சாப்பிடுறதுக்கு இந்த உடல்ல இருக்கிற செல்கள் எல்லாம் 7 மணியில இருந்து குதிக்க ஆரம்பிக்கும். என்ன ஆல்கஹால் சாப்பிட போறேன், இன்னும் 1 மணி நேரம் தான், இப்படி இருந்துட்டே இருக்கும். அது போட்டுட்டா சரியா இருக்கு. அப்போ இதனால இந்த ஆல்கஹால் சாப்பிட்டு குடல் இருந்து போச்சு, இருதயம் கெட்டு போச்சு. டாக்டர் பார்த்தாரு, இனிமே நீங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உடலுக்கு தேராது. இவர் என்ன பண்ணுவாரு, என்ன பண்றது முடியல, எங்க போறாரு, இன்னைக்கு சாப்பிடாத இருக்கணும்னு ஆல்கஹால் சாப்பிடல. இந்த இவர் இது வரைக்கும் 7 மணிக்கு தயாரா இருக்கிற செல்கள் எல்லாம் இவர் டாக்டர் சொன்னாரு பாருங்க, அதுல இருந்து போராட ஆரம்பிங்க. அவர் பேச்சு கேட்காத, அவர் பேச்சு கேட்காது. ஒவ்வொரு செல்லும் இவனுக்கு பூவட்டிக்கிட்டே இருக்கான். அப்புறம் சரி அவர் சொன்னாரு இவன் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் இல்லப்பா இது மாதிரி இல்ல, ரொம்ப கேடாய் போச்சு, நீ இது பண்ணித்தான் ஆகணும். இல்லையனால முடியல, சரி நீ ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் பாரு, அதாவது உளவியல் நிபுணர். அவர் சொல்லி கொடுக்கிறாரு, ஒரு மாற்றம் செய்யணும். நீ என்ன பண்ண, 8 மணிக்கு இல்ல சாப்பிடுற, ஒரு 4-5 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். 7 மணிக்கு நல்ல ஒரு கப்பு பால் எடுத்துட்டு பாதாம் பருப்பு அது சுவையான இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சட் பால் எடுத்துக்கோ. மசாலா பால்னு இல்லை இப்ப சொல்றான், அதுல மசாலாவே இல்லை போடலாம். அத நீ சாப்பிட்டுடு, நல்ல ஒரு கப்பு. அந்த மாதிரி ஒரு 4 நாளைக்கு பழக. அப்ப கூட கொஞ்சம் இதுவா இருக்கு, கஷ்டமா இருக்கான். அவன் 4 நாளைக்கு பழகிட்டுனா அதுவே பழக்கம் வந்துடும்னு சொல்றாரு. வேற வழி இல்லைன்னு எடுத்துட்டு வர்றான். இவன் இந்த செல்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்குது பாருங்க, ஆல்கஹால் ஆல்கஹால். இவன் இன்னொரு மனசுக்குள்ளாக இன்னொரு எண்ணம், இன்னைக்கு பால் குடிக்க போறேன் பால் குடிக்க போறேன்னு. இந்த பால் குடிக்க போறேன்றது ஆல்கஹால்ன்றது இங்க போராடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாலே குடிக்கிறான். இந்த பால் உள்ள போன பிறகு ஆல்கஹால் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய செல்லெல்லாம் ஐயா என்ன ஏமாத்திட்டானே ஏமாத்திட்டான். ஒவ்வொரு செல்லும் போடுற கூச்சலு அவங்களுக்கு தான் தெரியும், அந்த பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அப்படி இருந்து சரி இருந்தாலும் சரி நான் இந்த மாற்றம் கொடுத்துதான் ஆகணும்னு உறுதியோட இருக்கான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 8 நாள் 10 நாள் ஆச்சுன்னு வச்சுங்க. இப்ப 7 மணிக்கு
ஆல்கஹால் சாப்பிடுறதுக்கு தயாரா இருந்த செல்கள் எல்லாம் 7 மணிக்கு பால் சாப்பிட போறோம். பால் சாப்பிட மாதிரி எந்தெந்த செயல்கள் நாம் தவறா செய்தோமோ அந்த தவறுகளை திருத்திக் கொள்றதுக்காக நல்ல செயல் கொண்டு அதை பயிற்சி செய்து பழக்கத்துக்கு கொண்டு வர்றது. அதே போல்தான் பீடி சிகரெட் எல்லாம் எத்தனையோ பேர் நம்ம இதுல சேர்ந்தவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு சொல்லுவாங்க நல்லா இதுன்னுட்டு நானும் ரொம்ப சந்தோஷம் அடைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு சிலர் சொல்றது விட்டுட்டீங்க சரி, அது மாத்திரம் போராதே, மறுபடியும் அந்த குரூப்ல போய் உட்காருங்க விட்டுடுவாங்க. அந்த குரூப்ல போய் உட்கார்ந்தாங்கன்னா அட என்னடா இது ஒரு நாளைக்கு ஒரு டம் எடுத்துட்டு போறதுக்கு இல்லாது. அது ஏன்னா இந்த உலகம் முழுவதிலும் இந்த சிகரெட் பிடிக்கிற ஒரு செயல் இருக்குத, எனக்கு தேவை என்ன தேவைன்னுட்டு அவன் சொந்த பணத்தை வச்சு முதல் சிகரெட் வாங்கினாலும் இந்த உலகத்துல ஒருத்த கூட இல்லை. தர்மோபதேசம் ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா உபதேசம் மாத்திரம் இல்ல, அந்த சிகரெட்டு கூட முதல் சிகரெட்டு இவன் மனம் இல்லை, கொடுக்கிறவன் மனம் தான். அப்படி சேர்ந்ததுனால அது அவ்வளவு சீக்கிரமா போறது இல்லை. அதனால மறுபடியும் அந்த குரூப்ல போன உடனே 4 பேரு பிடிக்கிற போது அந்த வாசனை வந்தா போதும். அதனால அந்த குரூப்ல போகாதையும் இருக்கணும். இந்த பழக்கத்துல இருந்து மாத்திரங்க கொஞ்ச காலம் வரைக்கும். எனவே இந்த முறையில இதெல்லாம் தான் மேல் பதிவுன்னு சொல்றது. அதன் பிறகு கடைசியாக அடியோடு அழிக்கணும். இந்த மனம் தவறான செயல்கள் தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுறது எப்போன்னா டென்ஷன்ல தான், அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் தவறான செயல்கள் எல்லாம் ஈடுபடும். அந்த நிலையில இருந்த அமைதி நிலைக்கு மனதை கொண்டு வந்துட்டீங்கன்னா உணர்ச்சி வயப்பட்ட செயல்கள் எல்லாம் தானாகவே ஒன்னா குறைஞ்சிடும், வெறுப்படையும், அது விட்டும் போகும். அப்போ இறை உணர்வு பெற்று எப்பொழுதுமே அகண்டாகாரமான நினைவோ நல்ல நினைவோ நல்லதை செய்யணும், எல்லாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, இந்த ஒரு எண்ணமும் அகண்டாகார நினைவும் வர 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 இறை உணர்வோட எந்த செயல் செய்தாலும் அவன் கூடவே தான் இருக்கான், எனக்கு கூலி கொடுக்கறதுக்கு நான் இப்படிதான் இருக்கணும்ன்ற இறை உணர்வு இருக்கிற போது எப்பொழுதும் அந்த விழிப்பு நிலையோடவா செயல் தவறு செய்யக்கூடாது என்ற அறகுணர்வோட இருக்கிற போது ஒரு செயல் கூட பதிவு இருந்த போதிலும் அந்த பதிவுகள் எண்ணத்து வழியா வர்ற போது அதை செயல்படுத்த மாட்டான். அப்படி செயல்படுத்தாத போனா எந்த பதிவா இருந்தாலும் நாளாவட்டத்தில் தானாகவே போயிடும். ஒரு பதிவு ஏற்பட்டதுன்னா அவங்க சித்தர்கள் கணக்குப்படி 140 ஆண்டுகள் அந்த பதிவு இந்த உயிர் சக்தியில இருக்கும். 140 ஆண்டுகளுக்குள்ளாக 7 தலைமுறை வந்துடும். 20 ஆண்டுகள் ஒரு தலைமுறை. அதாவது உங்களுக்கு ஒரு 20 வயசாச்சு, 20 வயசாச்சா ஒரு குழந்தை பிறக்கிற வயசு. அப்ப அந்த குழந்தைக்கு 20 வயசாதான் அது ஒரு, அப்படி பார்த்தீங்கன்னா 20 வயசு தான் ஒரு தலைமுறை. 7 2 14 140 ஆண்டு வரைக்கும் அந்த தலைமுறையில இந்த பயிற்சியில திருப்பி செய்யாது இருந்தா அந்த பதிவு போயிடும். 6வது தலைமுறையில ஒரு தடவை திருப்பி செய்தான்னு வச்சுக்கோங்க, அன்னிலிருந்து 7 தலைமுறைக்கு வரும். அதனால அவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து சமுதாயத்திலேயே அந்த செயல் விளையாட பார்க்கணும், குடும்பத்துல அந்த செயலுக்கு வழி இல்லாத இருக்கணும். அப்படி பாவப்பதிவுகளை போக்குறதுக்கு இப்படி செய்து இறைநிலையோட ஒன்றி விட்டான்னு வச்சுங்க, அப்போ இந்த உணர்ச்சி வயப்பட்ட எல்லா நிலையிலையும் ஏற்றுக்கொண்ட பயிற்சிகள் அத்தனையும் தூய்மையாயிடும். அததான் இப்போ ஐயா சொன்னார் பாருங்க, சுப்பு அவர்கள் ஆண்டாள் பாசுரத்துல முதல் கவி மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமோய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அந்த மாதிரி போய பிழை என்றது இதுக்கு முன்ன செய்த பலவினைகள். புகுதருவாய் அதாவது இனிமே என்னை வினை செய்யும்படியாக தூண்டி விடுது இந்த பதிவுகள்லாம்,
அந்த அது புகுவினை என்று பழவினை என்று ரெண்டா பிரிச்சாங்க நம்ம தமிழர்கள். சான்ஸ்கிரிட்ல 3 சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு 3ஆ பிரிச்சாங்க. இந்த பழைவினையை ஒன்றாக எடுத்து காட்டி பழைவினை என்றும் புகுவினை என்று வச்சாங்க. அதனால்தான் இருவினை என்று வருது. தமிழ்ல எந்த இடத்துல வந்தாலும் இருவினைன்னு தான் வரும். அங்க 2 வினையும் நம்ம சேராது, அந்த அளவுல தூய்மையாகிவிடும் என்பதை கருதி இறை உணர்வு பெற்று உண்மையான இறைநிலை வந்துடுனா மனதுக்கு, அந்தில இருந்து நல்லதே செய்வான். பல எண்ணங்கள் வந்த போதிலும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டான். அதுல இருந்து தூய்மையாகிவிடும், அடியோட அழிந்து விடும், பூரணமான தூய்மை உண்டாகும் என்ற போது இறை உணர்வுனால, இறை தன்னை அறிவதனால, தெய்வம் அறிவதனால அதுதான் தூய்மையாக அடியோட ஒழித்தல். இந்த 3ம் எந்த எந்த இடத்துல எந்த அளவு வேணுமோ அதை தெரிஞ்சு அதே போல செய்து நம்ம வினைகளை மாற்றி நாம் தூய்மை அடைவோம் என்று கூறி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.